இந்த கல்லறை மட்டும் எதுக்கு மறைக்கப்படணும்? மோசே இறந்து போனதுக்கு பின்னால அவரோட உடலை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அவர் நேபோ மலையில இறந்து போனாரு. ஆனா அவரோட கல்லறை எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தேவனே அவரை ரகசியமா அடக்கம் பண்ணாரு. அதை தான் உபாகமம் 34 நம்ம தெளிவாக படிக்கிறோம். யூதா 1:9 இன்னும் அழகான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது. மைக்கேல் என்ற பிரதான தூதன் மோசேயின் உடலுக்காக சாத்தானோடு வாதாடினாரு, சண்டையும் போட்டாரு. ஒரு மனிதனின் உடலுக்காக பரலோகமும் நரகமும் எதுக்கு போராடணும்? ஏன்னா தேவன் மனிதரின் இருதயத்தை நன்றாக அறியக்கூடியவர். இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் கல்லறையை கண்டுபிடிச்சிருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? வெறும் மரியாதையோட கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க. அவரை கண்டிப்பா வர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு நினைவிடம் கட்டியிருப்பாங்க, ஒரு சிலை உருவாக்கி இருப்பாங்க, ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியரை ஒய்யான தெய்வமாக மாற்றி இருப்பாங்க. அதனாலதான் தேவன் மோசேயின் கல்லறையை மறைத்தாரு. எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு மனிதன் தான். வழிபாட்டுக்கு தகுதியானவர் ஒருவரே, அவர் தேவன் மட்டும்தான். மனிதர்கள் மதிக்கப்படலாம், ஆனா தேவன் மட்டுமே ஆராதிக்கப்பட வேண்டியவர்.